தல நீ சமாதியானா அந்த சேர் எனக்கு தானே. நல்லா வந்து எடுத்துக்கோப்பா, வேணான்னு சொல்லல. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. Guruji, are you real or AI? Many speculations from Malaysia. நான் AI இல்லைன்னு எப்படி நிரூபிக்கிறதுன்னு தான் யோசிக்கிறேன். உங்கள் வீடியோ பார்க்கிறேன், நீங்கள் உயிருடன் இருக்கீங்களா? இந்த புரளி செய்திகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஊடகம் கேள்வி கேட்டாலும் நிச்சயமாக பதிலளிக்க தயாராக இருக்கின்றோம். ஆனால் அவதூறுகளை பற்றி கவலைப்பட மாட்டோம். அவதூறுகளை பற்றி ஒரு நாளும் கவலைப்பட மாட்டோம். ஊடகங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, 2 வருஷமா கோமால இருக்காங்க, 5 வருஷமா கோமால இருக்காருலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் உண்மையில கோமாலெல்லாம் இல்லை. 24 ஹவர்ஸா இந்த செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு உங்க உலகம் கற்பனை உலகம்னு நான் நினைக்கிறேன், என் உலகம் கற்பனை உலகம்னு நீங்க நினைக்கிறீங்க. போதுமடா இந்த கொடுக்கிறது எடுக்கிறது, இந்த டிரான்சாக்ஷனல் ரிலேஷன்ஷிப் லைஃப், இது எல்லாமே ஒரு மாயை. ஒரு அருமையான உலகம் கைலாசா காத்திருக்கின்றது. இந்த கோடி சொத்துக்கள், அந்த சொத்துக்கள் யாருக்கு, இந்த மாதிரி இது சார்ந்து எழுப்பப்படுற இந்த எல்லா கேள்விகளுமே இந்த ஊடகங்கள் கிளப்புற புரளிகளை எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றதுனே தெரியல. குப்பைகளை எல்லாம் ஒன்னா கட்டி அவங்களே அதுக்கு ஒரு பேர் வச்சு, அவங்களே அதை கொளுத்தி, அவங்களே அதுல ஒரு சுய இன்பம். First things first, I am live right now. It's a live darshan. With Paramashiva's grace, I am alive, healthy, safe, happy, blissful, as usual, doing my work, what I need to do, attending to my routine, and just wanted to assure you all, I am safe, healthy, happy, and doing my routine, doing all the work, attending to my regular classes, programs, initiations, meetings, everything. முதல்ல மக்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக் கொள்வது, பரமசிவ பரம்பொருளின் பேரருளினால் நலமாக, ஆரோக்கியமாக, பாதுகாப்பாக, ஆனந்தமாக, நிம்மதியாக இருக்கின்றேன். நல்லபடியாக என்னுடைய கைலாசத்தினுடைய செயல்பாடுகள், நடவடிக்கைகள் இவைகளை செய்து கொண்டிருக்கின்றேன். சாஸ்திரங்களை, நம்முடைய பாரம்பரிய ஞான பொக்கிஷங்களை தொகுத்து ஏஐ மாடலா டெவலப் பண்ணி அது டெல்யூஷனுக்கு போகாம கரெக்டா நாம கேள்விகளை கேட்டு அதை பதில் சொல்ல வைத்து அந்த ட்ரெயின் பண்ற இந்த ப்ராசஸ் ரொம்ப டைம் கன்சியூமிங்கான ப்ராசஸ், எஸ்பெஷலி ஹிந்து சாஸ்திரங்களுக்கு. ஏன்னா இந்து சாஸ்திரங்களுக்காக முதல் ஏஐ இப்பதான் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம்.
இதுதான் ஃபர்ஸ்ட் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ. இதுல தொடர்ந்து நிறைய நேரம் செலவு பண்ணி கொண்டிருக்கிறதுனால தினசரி நேரலை சத்சங்கங்களுக்கு வருவது சற்று குறைந்தது. யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டேன், எனக்கும் யாருக்கும் துக்கம் கொடுக்க விட மாட்டேன். கடந்த சில நாட்களாக நிறைய ஊடகங்கள்ல இருந்து நிறைய கேள்விகள் அனுப்பியிருக்கீங்க, நிறைய விமர்சனங்களும் வச்சிருக்கீங்க. எனக்கே எல்லாவற்றையும் பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்கல. ஆனா பல கேள்விகளை அதிலிருந்து கலெக்ட் பண்ணி, விமர்சனங்களை கலெக்ட் பண்ணி எனக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தேன். அவை எல்லாவற்றிற்குமான விடைகளையும் ஒன்னொன்னா கொடுத்துடுறேன். முதல் விஷயம், நிறைய பேர் இந்த எக்ஸ்க்ளூசிவ் லைவ் இன்டர்வியூ கேட்குறீங்க. அது கொடுக்க முடியாததற்கான ஒரே காரணம், நீங்க வேற வேற சமூகம் சார்ந்த மற்ற நாடுகளுடைய உள்நாட்டு பிரச்சனைகள் சார்ந்த கேள்விகளை கேட்பீங்க. அது மாதிரியான விவகாரங்களில் நான் தலையிடுவது இல்லை. இன்டர்நேஷனல் புரோட்டோகால், இந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் படி வேற்று நாட்டு விவகாரங்கள், உள்நாட்டு பிரச்சனைகள் பற்றி நான் கமெண்ட் அடிக்கிறது சரியா இருக்காது, நான் கமெண்ட் சொல்றது சரியா இருக்காது, அது முறையும் கிடையாது. அதனால அது மாதிரியான கேள்விகளை தவிர்ப்பதற்காகத்தான் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூஸ் கொடுக்கறதில்ல. கைலாசா பற்றியும் என்னை பற்றியும் நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அவைகளுக்கு பதிலளிக்க எப்பொழுதும் தயாராக இருக்கின்றேன். ஆனா மற்ற நாட்டு பிரச்சனைகளை பற்றியும், மற்ற நாட்டோட அரசியல்வாதிகளை பற்றியும், அல்லது சமூக பிரச்சனைகளை பற்றியும், உள்நாட்டு பிரச்சனைகளை பற்றியும் கேட்காதீர்கள். ஹிந்து மதம் சார்ந்து, ஹிந்து மதத்தை பற்றியும், கைலாசாவின் செயல்பாடுகளை பற்றியும், எங்களை பற்றியும், என்னை பற்றியும் நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நிச்சயமாக பதிலளிக்கின்றேன். இப்போ ரீசண்டா பொலிவியால கைலாசா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பற்றி நிறைய மீடியா ஹவுசஸ் கேள்விகள் அனுப்பியிருக்கீங்க. முதல் விஷயம், எங்களை அணுகாமலேதான் செய்திகளை பல பேர் வெளியிட்டிருக்கிறீர்கள். ஆனா எங்கள் தரப்பு நியாயம், உண்மை சொல்லப்பட வேண்டும், நீங்க கைலாசா தரப்பு நியாயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிற அந்த மீடியாக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றேன். முதல்ல, பொலிவியா விவகாரத்தில் கைலாசாவோடு தொடர்புடைய அஃபிலியேட்டட் என்ஜிஓ பொலிவியாவில் இருக்கிற இண்டிஜினியஸ் நேஷன்ஸோட ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த என்ஜிஓவில் நான் மெம்பர் இல்லை, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உலகம் முழுக்க கடந்த 20-25 ஆண்டுகளாக பல்வேறு இண்டிஜினியஸ் நேஷன்ஸோட நல்ல சுமூகமான உறவை ஏற்படுத்தி கொண்டு அங்கு ஹியூமானிட்டேரியன் சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது உலகம் முழுக்க செஞ்சிட்டு இருக்கிறோம். எந்த
கைலாசா சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் எதிலும் நான் நேரடியாக உறுப்பினரோ அல்லது சிக்னேட்டரியாவோ இல்லை. ஆங்காங்கு டெமோக்ராட்டிக் செட்டப்பா அந்தந்த கைலாசமும் இயங்குகிறது. ரெஸ்பான்சிபிள் டெமோக்ரஸின்னு அதுதான் எங்க கைலாசாவோட சிஸ்டம். யார் பொறுப்பெடுத்து நடத்துகிறார்களோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற அவங்கெல்லாம் சேர்ந்து டெமோக்ராட்டிக்கான ஒரு செட்டப்பை உருவாக்கிக்கிறது மூலமா அந்தந்த கைலாசத்தை நடத்துகின்றார்கள். உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஊடகம் கேள்வி கேட்டாலும் நிச்சயமாக பதிலளிக்க தயாராக இருக்கின்றோம். பதிலளித்துக் கொண்டுதான் இருப்போம். ஆனா அவதூறுகளை பற்றி கவலைப்பட மாட்டோம். அவதூறுகளை பற்றி ஒரு நாளும் கவலைப்பட மாட்டோம். பரமசிவ பரம்பொருளின் அருளாலே நாங்கள் செய்ய வேண்டிய திருப்பணியை செய்து கொண்டே இருப்போம். யார் இந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணாங்க, ஏன் கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிற ஆராய்ச்சிகள் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு விட்டுடுறோம். நாங்கள் சட்டப்படி சரியாகவும் சமூகத்தின் தர்மத்தின்படி சரியாகவும் எங்கள் செயல்களை செய்து கொண்டே இருப்போம். கைலாசாவுக்கு இதை தான் ஒரு அடிப்படை விதியா கொடுத்துருக்கேன். அது மாதிரி மட்டும்தான் எல்லா இடத்துலையும் நடக்கும், நடக்கிறது, இதற்கு மேலும் நடக்கும். எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. முக்கியமா ஊடகங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்க உலகம் வேற, என்னுடைய உலகமே வேறங்க. நாங்க இருக்கிற உலகமே வேற. உண்மையில பாத்தீங்கன்னா ஊடகங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க 2 வருஷமா கோமால இருக்காங்க, 5 வருஷமா கோமால இருக்காருலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் உண்மையில கோமாலெல்லாம் இல்லை. ஆனா இப்போ 2 வருஷமா இந்த செய்திகள் எல்லாம் பார்க்காம இருந்துட்டு இப்ப ஜஸ்ட் ஒரு லாஸ்ட் 24 ஹவர்ஸா இந்த செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரியுது, அப்பா புதுசா ஏதோ உலகத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. முக்கியமா என்னன்னா பல பேர் சொல்லியிருக்காங்க இந்த கற்பனை தேசம். அப்பா நீங்க கற்பனை தேசம்னு சொல்றீங்க, எனக்கு என்னவோ தோணுது நான் ஒரு கற்பனை உலகத்திலேயே இருந்துட்டு இருக்கணும். உங்க உலகம் கற்பனை உலகம்னு நான் நினைக்கிறேன், ஏன் உலகம் கற்பனை உலகம்னு நீங்க நினைக்கிறீங்க. நாம 2 பேரும் வேற வேற உலகத்துல இருக்கோன்றதுதான் உண்மைன்னு மட்டும் தெரியுது எனக்கு. இப்ப இது யாருடையது கற்பனை உலகம்னு காலம்தான் முடிவு பண்ணும். ஒரு விஷயத்தை சொல்றேன், யார் யாருக்கெல்லாம் பணத்தை சம்பாதிக்கிறது மூலமா வாழ்க்கையில எல்லா நன்மையும் கிடைச்சிரும்னு ஓடி பணத்தை கொஞ்சம் சம்பாரிச்ச பிறகு அந்த மாதிரி நன்மையோ மகிழ்ச்சியோலாம் கிடைக்கலையே, ஏதோ காணல் நீரைத்தான் தேடி ஓடிக்கொண்டிருந்தோன்னு புரிஞ்சுதோ அவங்கெல்லாம் திரும்ப 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 பலாயிரம் தரம் ஜென்மம் எடுத்திருக்கோம், பலாயிரம் தரம் இளமையை அனுபவிச்சிருக்கோம், பலாயிரம் தரம் கல்யாணம் பண்ணியிருக்கோம், பலாயிரம் தரம் குழந்தை பெற்றிருக்கோம், பலாயிரம் தரம் முதுமையை பார்த்துருக்கோம், பலாயிரம் தரம் பல்வேறு விதங்களில் செத்துருக்கோம், பல்வேறு விதமான ஜென்மங்கள் எடுத்து மரணங்கள் அடைந்து மாணிக்கவாசக பெருமான் சிவபுராணத்தில் சொல்ற மாதிரி புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல்வேறு ஜென்மங்கள் எடுத்து 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 மாண்டு இப்படியே உழன்றுட்டு இருக்கிறோம். இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு
இதுக்கு மேல இந்த பிறப்பு இறப்பு எனும் சூழல் வேண்டாம், இதிலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் பணத்துக்காக வாழ்க்கையை தொலைத்து இதுக்கு மேல இப்படி வாழ்க்கையை தொலைக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க பிறந்து இறந்து மீண்டும் மீண்டும் இந்த சம்சார சக்கரத்தில், ஜனன மரண சக்கரத்தில் சிக்கி வாழ்வை இழக்கக்கூடாது, இதுக்கு மேலேயாவது நாம் மோட்சத்தை அடைய வேண்டும்னு நினைக்கிறவங்க போதுமடா, இந்த கொடுக்கிறது எடுக்கிறது, இந்த டிரான்சாக்ஷனல் ரிலேஷன்ஷிப் லைஃப், இது எல்லாமே ஒரு மாயை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் வாங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான உலகம் கைலாசா காத்திருக்கின்றது. கைலாசால பணத்துக்கு மதிப்பே கிடையாது. பணம் உங்கள் வாழ்க்கையினுடைய நினைவிலேயே இருக்காது. உங்களுடைய தினசரி வாழ்க்கையில உங்க நினைவிலேயே பணம்ங்கிறத பத்தி சிந்தனையே இருக்காது. உங்க வாழ்க்கை மோட்சம் சார்ந்த ஆன்மீக சாதனைகளும் சமூக சேவையின் தவிர வேற எதுவுமே இருக்காது. நிம்மதியான வாழ்க்கை. நான் ஆக்சுவலா இப்போ இந்த கேள்விகள், இந்த விமர்சனங்கள், இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜஸ்ட் 24 மணி நேரம் எனக்கு எடுத்துட்டு வந்து அளிக்கப்பட்ட அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுதுதான் தெரியுது, உண்மையிலேயே நீங்க வாழற உலகம் வேற, நான் வாழற உலகம் வேற. உங்களுடைய பல்வேறு கேள்விகள், கருத்துக்கள் அடிப்படையே இல்லாதவையாக எனக்கு தோன்றுகிறது. ஃபன் ஜோன் அபிஷியல்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. ஐயா, நான் இன்றுதான் உங்கள் வீடியோ பார்க்கிறேன், நீங்கள் உயிருடன் இருக்கீங்களா? இந்த புரளி செய்திகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஐயா, நீங்களே தான் பதில் சொல்லிட்டீங்களேங்கய்யா. நீங்களே புரளி செய்திகள்னு சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பதில் சொல்றதுக்கு இருக்கு அதுல? நான் சொன்ன மாதிரி உங்களுடைய உலகம் வேறு, என்னுடைய உலகம் வேறு என்பதனால் என்னமோ நாம வேறு வேறு உலகத்திலிருந்து பேசுற மாதிரி தான் இருக்கு. பல பேர் இந்த சொத்து இதை பத்திலாம் நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயா, இந்த சொத்துங்கிற கைலாசத்தை பொறுத்த வரைக்கும் சொத்து, பணம், இதை பற்றிய கருத்தை தெளிவா நான் சொல்லிடுறேன். யாராவது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க புரிஞ்சுக்கலாம். நான் என்னுடைய தரப்புல இருந்து தெளிவா சொல்லிடுறேன். கைலாசால the secular concept of money, உங்க வெளி உலகத்தில் இருக்கிற அந்த செக்யூலர் கான்செப்ட் ஆஃப் மணியே கிடையாது. இங்க நாங்களே வேளாண்மை செய்யறோம், நாங்களே பகிர்ந்து உண்றோம், எங்களுக்கு தேவையை விட அதிகமா வர்றதெல்லாம் சேவை பண்றோம். சேவை பண்றதுக்காக மக்கள் கொடுக்கிற நன்கொடையும் நாங்கள் அதை பணமாக பார்ப்பதில்லை. அந்த செயலுக்காக அளிக்கப்பட்ட ரிசோர்ஸ், அது அந்த செயலுக்கு நேரடியாக சென்று சேரும். அதுதான் எக்கனாமிக் சேஸ்டிட்டி அப்படின்னு சொல்வேன். கைலாசால தட்ஸ் ஒன் ஆஃப் த பாலிசி, எக்கனாமிக் சேஸ்டிட்டி. யார் எந்த சேவைக்காக ஒரு ரிசோர்ஸை கொடுக்குறாங்களோ அந்த ரிசோர்ஸ் அந்த சேவைக்காக செலவு செய்யப்பட்டு விடும். அவ்வளவுதான். கைலாசாவிற்கும் அந்த பணத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. அதை நாங்கள் எங்களுடையது என்று நினைப்பது கூட கிடையாது.
அதனால் அதை நாங்கள் பணமாகவும் நினைப்பது கிடையாது, எங்களுடையது என்றும் நினைப்பது கிடையாது, பணம் என்றும் நினைப்பது கிடையாது. ஒருவர் சேவை செய்வதற்காக இன்னொருவர் கொடுத்திருக்கின்றது, அது அவருக்கு சென்று சேரும். யாருக்கு அளிக்கப்படுவதற்காக அளிக்கப்பட்டதோ அவருக்கு அது சென்று சேரும், அவ்வளவுதான். அதனால இந்த உங்களுடைய பணம்ங்கிற சொத்துங்கிற கான்செப்டுக்கும் கைலாசாவோட பணம் சொத்துங்கிற கான்செப்டுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. அதே மாதிரி கைலாசால டெய்டிஸ் ஆர் லிவிங் என்டிட்டிஸ், பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகங்கள், இறைவனுடைய திருமேனிகள், லிவிங் பீயிங்ஸ், லிவிங் என்டிட்டிஸ். அவைகளுக்கு அளிக்கப்படுகின்ற பணம் அவைகளுக்கு மட்டும்தான் சொந்தம். அந்த தெய்வத்திற்கு அளிக்கப்பட்ட பணம் அது தெய்வத்தினுடையது, அதுக்கு அதை நாங்கள் பணமாக பார்ப்பதில்லை. அது தெய்வத்தினுடைய சொத்து, அவ்வளவுதான். அந்த தெய்வத்தின் புகழை பரப்ப, அவருக்கு பூஜை செய்ய, அவருடைய ஆலயத்திற்கு அவர் வருகின்ற பக்தர்களுக்கு சேவை செய்வதற்கான ரிசோர்ஸ் அது, அவ்வளவுதான். அதனால எங்கள் கைலாசாவினுடைய பணம்ங்கிற கான்செப்டும் உங்களுடைய உலகத்தோட பணம்ங்கிற கான்செப்டுக்கு சம்பந்தமே இல்லாததனால் இந்த கோடி சொத்துக்கள், அந்த சொத்துக்கள் யாருக்கு, இந்த மாதிரி இது சார்ந்து எழுப்பப்படுற இந்த எல்லா கேள்விகளுமே irrelevant. அவைகள் எங்களோடு எங்களுக்கு சம்பந்தமில்லாத கேள்விகள். இது மாதிரி அந்த ஊடகங்கள் எழுப்பியிருக்கிற விமர்சனங்கள், கேள்விகள், இவைகள் பலவற்றிற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாததனால் ஒவ்வொரு கேள்விக்குமே நான் மொத்தமா எங்களுடைய உலகத்தை முதல்ல அறிமுகப்படுத்தி ஆகணும். அதுக்கு பிறகுதான் அந்த கேள்விகளுக்கு விடை சொல்ல வேண்டி இருக்கும். இன்னொரு முக்கியமான கருத்தை தெரிந்து கொள்ளுங்கள். பல பேர் கேட்குறீங்க, இந்த தாக்குதல்களை, இந்த வதந்திகளை, இந்த பொய் செய்திகளை, இந்த புரளிகளை எப்படி எதிர்கொள்கிறீர்கள்? ஐயா, இதுல எதிர்கொள்றதுக்கு என்ன இருக்கு? இப்போ ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து இறந்து போயிட்டேன்னு புரளி கிளப்பிட்டாங்கன்னா அதுல எனக்கு என்ன பாதிப்பு இருக்கு? பரமசிவன் அருளால் நல்லா இருக்கேன். பரமசிவன் நல்லா வச்சிருக்காரு, ஆரோக்கியத்தோட, ஆனந்தத்தோட நல்லா வச்சிருக்காரு. சோ அதனால இந்த ஊடகங்கள் கிளப்புற புரளிகளை எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றதுனே தெரியல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்களாகவே ஒரு பிம்பத்தை கட்டமைத்து, நித்யானந்தாங்கிற அவர்களாகவே ஒரு கற்பனை பிம்பத்தை கட்டமைத்து அவர்களாகவே அதை தாக்கிக் கொள்ளுகின்றார்கள். அது இந்த கொடும்பாவி கொளுத்துற மாதிரிங்கயா. அவங்களே அந்த இருக்கிற குப்பைகளை எல்லாம் ஒன்னா கட்டி அவங்களே அதுக்கு ஒரு பேர் வச்சு அவங்களே அதை கொளுத்தி அவங்களே அதுல ஒரு சுய இன்பம். அது என்னை எப்படி பாதிக்க முடியுங்கய்யா? அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லையே. அதுல தட்ஸ் irrelevant to me. அதனால இது எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்னு என்கிட்ட கேட்டா கூட எனக்கு பதில் தெரியல. இப்ப கூட ஒருத்தர் கேட்கிறாரு, ரவி ஏஎல் எரியான்னு, குருஜி ஆர் யூ ரியல் ஆர் ஏஐ, மெனி ஸ்பெகுலேஷன்ஸ் ஃப்ரம் மலேசியா. இப்ப நான் ஏன் இல்லைன்னு எப்படி நிரூபிக்கிறதுன்னு தான் யோசிக்கிறேன்.
இது ரொம்ப டிஃபிகல்ட்டான கேள்வியா இருக்கே. ஆஹா, ஏன்னா இப்போ உண்மையில ஏஐ மனிதர்கள் செய்கின்ற எல்லாவற்றையும் அதைவிட சிறப்பாக செய்யற மாதிரி ஏஐ வந்துருச்சு. அதனால ஏஐ இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறது எப்படின்னு யோசிச்சு அது வேணா ஏதாவது அதுக்கு ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் நிரூபிக்கணும். மேபி ஏஐட்டு கேட்டிருந்தீங்கன்னா உடனே அது கண்டுபிடிச்சு நிரூபிச்சிருக்கோம். இப்போ நான் யோசிச்சு கண்டுபிடிச்சு நிரூபிக்கணும்னு சொல்றேன் இல்லையா, அது மூலமா நான் இது ஏஐ இல்லைன்னு வேணா நீங்க தெரிஞ்சுக்கலாம். மேபி அதை வச்சு நான் ஏஐ இல்லைன்னு வேணா தெரிஞ்சுக்கலாம். நிறைய நேர்மையான ஊடகங்கள் கன்சர்னை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தீங்க. அதாவது அவர்களுடைய பேச்சிலே உண்மையிலேயே நேர்மையான கன்சர்ன் இருந்தது. சாமி ஆரோக்கியமா இருக்காரா என்னன்னு, அந்த மாதிரியான எல்லா அந்த ஊடகங்களுக்கும் உங்களுடைய கன்சர்ன், உங்களுடைய லவ், கேர், அதுக்காக நன்றி. உங்களுடைய அதாவது இந்த பல நேர்மையான ஊடகங்களுடைய ரியல் கன்சர்ன் அந்த மாதிரியான கன்சர்ன் மற்றும் பக்தர்கள் பல பேர் இந்த ஊடகத்தில் அந்த செய்திகளை பார்த்து மனம் பதைத்து செய்திகள் அனுப்புனாங்க. அவங்களுடைய கன்சர்ன் இதையெல்லாம் சரி செய்யறதுக்காக தான் நேரலையில் வந்திருக்கேன். மற்றபடி விமர்சனங்கள் சார்ந்து அல்லது பழிச்சொல்கள் சார்ந்துலாம் எதுக்கும் பயப்படவும் மாட்டேன். அப்பவும் பயந்தது கிடையாது, இப்பவும் பயப்பட மாட்டேன். அதாவது எல்லா ஊடகங்களுமே வெறுப்பை, ஹேட் ஸ்பீச் பண்றவங்கன்னு சொல்லிட முடியாது. சில ஊடகங்கள் மற்ற ஊடகங்கள்ல வர்ற செய்தியை அப்படியே காப்பி பண்றாங்க, அவ்வளவுதானே தவிர அந்த மாதிரி எல்லாரும் ஹேட் ஸ்பீச் பண்றவங்கன்னு நான் சொல்ல வரல. யாரையுமே எல்லாரையும் ஒன்னா ஒரு பாக்ஸுக்குள்ளெல்லாம் அடைக்க முடியாது. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அதனாலதான் சொல்றேன், உண்மையை உள்ளபடி சொல்லிடுறேன். இந்த ரியல் நரேட்டிவ், ட்ரூத் பிரசன்ட் பண்ணிடுறேன். ஒருத்தருடைய ஒப்பீனியன், ஒருத்தருடைய நரேட்டிவ், இது அது அவரவர்களுடைய விருப்பம். அதுல நாம ஒண்ணும் இல்லை. குருபாய் 064 ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல கேட்கிறாரு, தலை நீ சமாதியானா அந்த சேர் எனக்கு தானேன்னு. அப்பா இந்த சேர் இவ்வளோத்துக்கு அப்புறமும் இந்த சேரை மேல ஆசைப்பட்டினா நல்லா எடுத்துக்கோப்பா, வேணான்னு சொல்லல. இப்போ நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்றேனோ அதையெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்குன்னா நல்லா இந்த சேர் எடுத்துக்கப்பா. சில பேர் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர்லாம் சொல்றாங்களே, அது உண்மையான BRMSS vlogன்னு கேட்டிருக்காரு. ஐயா இல்லைங்கய்யா, அந்த மாதிரி ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நல்லா ஹெல்த்தியா இருக்கேன், ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன், எந்த விதமான உடல்நலக் குறைவும் இல்லாம நல்லா இருக்கேன். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சமாதியில் இருந்தபோது கூட உடல் ரீதியா எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை. பெரிய பிரச்சனை இல்லை, உடல் ரீதியா எந்த பிரச்சனையுமே இல்லை. சமாதியை தொடர்ந்து இருந்ததுனால தினசரி செயல்களை செய்ய முடியாம இருந்தது. இப்ப நான் அப்படி இல்லை, தினசரி செயல்களை செய்கின்றேன். என்னுடைய செயல்களை எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கிறேன்.
மிஸ்டர் டிராவலர்னு ஒருத்தர் கேட்டிருக்கார், தலைவா எங்கேயா போனேன் இவ்வளவு நாளான்னு. ஐயா நான் எங்கேயும் போகலைங்கய்யா, நான் இருக்கிற இடத்துலயே தான் இருக்கிறேன், நீங்களும் இருக்கிற இடத்துலயே தான் இருக்கிறீங்க. தினசரி அந்த நேரலை சத்சங்கத்துக்கு வருவது சற்று குறைந்து இருக்கிறது. முழுசா நின்று விட்டதுன்னு சொல்லல, சற்று குறைந்து இருக்கிறது, அவ்வளவுதான். இந்த ஏஐ வேலைகள் செய்து கொண்டிருப்பதனால் சற்று குறைந்திருக்கிறது, அவ்வளவுதான். சில பேர் ஊடகத்துல கேட்டிருக்காங்க, நாங்களும் பாகமா மாற முடியுமான்னு. யார் வேண்டுமானாலும் பாகமாக மாறலாம். எங்க கைலாசம் ஹிந்து தர்மத்தை சார்ந்து, இந்து தர்மத்தை அடிப்படையாக வைத்து இயங்குகின்ற நாடு, சிவிலைசேஷனல் நேஷன். அதனால யார் வேண்டுமானாலும் இதோட பாகமா மாறிட்டு யார் வேண்டுமானாலும் நடத்தலாம். கைலாசாவோட இடத்துல இருந்து நடத்துறதுனாலும் நடத்தலாம். நீங்களே உங்க இடத்திலேயே கைலாசத்தை உருவாக்கி நடத்துறதுனாலும் நடத்தலாம். அனைத்திற்குமே பயிற்சி அளிக்கின்றோம். அந்த பயிற்சி வகுப்பு தான் பரமசிவசேனான்னு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. டு பிகம் த அம்பாசடர் ஆஃப் பரமசிவா. பரமசிவசேனான் நிகழ்வு ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதியிலிருந்து நடக்குது. உலகம் முழுக்க நடக்குது. அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலிஸ்லையும், மலேசியாவிலையும், இந்தியாவில் பல்வேறு ஆசிரமங்கள்லையும் தொடர்ந்து நடக்குது. நீங்க யார் வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். லிங்க் வேணா அங்க ப்ரொஜெக்ட் பண்ண சொல்றேன். நம்ம ஆஸ் நித்யானந்தா ஏஐல போய் கேட்டீங்கன்னாலும் அதுவே பதில் சொல்லும். உங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற எந்த ஒரு கைலாசத்தில் வேண்டுமானாலும் சென்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். 1 மாதம் பயிற்சி, பரமசிவனுடைய அம்பாசடரா மாறுறதுக்கான பயிற்சி. யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். கலந்து கொண்டு பயிற்சி எடுத்துக்கொண்டு உங்களுடைய நாட்டிலேயே நீங்கள் ஒரு கைலாசத்தை உருவாக்கி சமூக சேவை செய்யறதுனால செய்யலாம். இல்ல கைலாசத்தினுடைய ஏதாவது ஒரு ஆதீனங்கள் அல்லது ஆசிரமங்கள் கைலாசத்தினுடைய ஏதாவது ஒரு இடத்துக்கு இருந்து நடத்துறதுனாலும் நடத்தலாம். இது எல்லோருக்குமான ஆன்மீக சமூக சேவை இயக்கம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now.